ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம் ஃபார் இன்ட்ராடே லெவல் இன் 1 மினிட் கேண்டில். இந்த 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பேஸ் பார்க்கணும். இன்றைக்கி தேதி என்ன, 16ஆம் தேதி. அப்போ நீ ப்ரீவியஸ் டேனா 15ஆம் தேதியோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்னது, 25,069. அப்போனா இதுக்கு பிஃபோராக இருக்கிறத ஒரு ரவுண்ட் ஃபிகர், அதாவது 25,000. இந்த 25,000 பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி. நீங்கள் ஓப்பன் ப்ரைஸ் பண்ண பார்ப்போம். நீங்கள் ஓப்பன் ப்ரைஸ் என்னது 25,073. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்னது 25,069. இங்கே ஓப்பன் வந்து 25,073. கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அதை நம்ம கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. வாங்க போகலாம். 25,000ஓட கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். வாங்க. இது ஒன்று எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. நீங்கள் நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட்டு நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. வாங்க. இன்றைக்கி தேதி 16ஆம் தேதி, ஓகேவா. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேனாலும் வச்சுக்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு கான்டாக்ட் எடுக்கணும். ஏன்னா சப்போஸ் வந்து ப்ரீமியம் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் நெக்ஸ்ட் வீக்கோட கான்டாக்ட் எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். மற்றவங்க எக்ஸ்பைரி இல்லாத நேரத்தில் கரண்ட் எக்ஸ்பைரி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் நெக்ஸ்ட் வீக்கோட கான்டாக்ட் எடுத்துக்கணும். ஓகே, மற்றவங்க எப்போயுமே கரண்ட் வீக் எடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து 23ஓட கான்டாக்ட் ப்ரைஸில் 25,000ஓட கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தேதி வந்து 16ஆம் தேதி. அப்போனா ப்ரீவியஸ் டேவோட 15ஆம் தேதியோடைய ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். 15ஆம் தேதியோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். இப்போ ஹை ப்ரைஸ் என்னது 253. இந்த 253லேருந்து ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 253 மைனஸ் 35 ஆன்சர் என்னது 218. இதை பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 218. ஏன் ஹை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணுறேன்னா, இதுக்கான வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். 35 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இன்னொன்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அது வந்து ஒரு ரீகேப் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டில் எப்போயுமே ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ரீமியம் மூவ் ஆகும். அது இந்த 100 பாயிண்ட்டை நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். அது எப்படின்னா 25, 50, 75, 100 பிரிச்சுக்கிறோம். எப்போயும் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பகுதி தாண்டினாலே மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அந்த ஃபஸ்ட்டு பைஸ் என்னது சொன்னேன் 25 சொன்னேன். செகண்ட் வந்து 50, தேர்ட் வந்து 75, ஃபோர்த் வந்து 100. அப்புறம் ஃபஸ்ட் என்னது 25. இந்த 25 பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஜோன் ட்ராப் பண்ணோம். நம்ம உடனே 25 எடுக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிடும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா இன்னும் மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். அதனால 35 பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க டேட்டா வீடியோ போயிடலாம். ப்ரீவியஸோட ஹை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. நெக்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுங்க. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். அப்போ என்னென்னா அதனால் 218. இந்த 218க்கு மேலே 1 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துருங்க. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். இப்போ 1 மினிட் கேண்டில் மாற்றிடுவாங்க. இன்றைக்கி தேதி வந்து 16ஆம் தேதி. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், அந்த 218 பாயிண்ட் தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேவா. நமக்கு என்னது இந்த 218 மேலே க்ளோஸ் வச்சோம், அதாவது 35 மைனஸ் 1 இந்த ஜோன் தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும் நெக்ஸ்ட் 1 மினிட் கண்ணே என்ட்ரி எடுத்துடணும். எப்போ க்ளோஸ் வச்சுருப்பாங்க பாருங்கள், கரெக்டாக இந்த கண்ணே க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு இந்த கேண்டில். அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்தணும். இது
இதுதான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டில் இதோட ஓப்பன் பேசி என்ட்ரி எடுத்துடணும் உடனே. ஓகேவா? அதாவது 219 உடனே என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட் தான். மேக்ஸிமம் வேணாலும் போகலாம். மேக்ஸிமம் ஒரு 30 பாயிண்ட் போகலாம். இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை மினிமம் 10 பாயிண்ட் தான். ஏன்னா மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 290 ப்ளஸ் 10 ஆட் பண்ணாலும் 229 பார்த்துங்க. 229 பார்த்தா கரெக்டாக ரீச் ஆச்சு பாருங்கள். அந்த பாயிண்ட் கரெக்டாக 219 அந்த பாயிண்ட் கரெக்டாக ரீச் ஆச்சு. ஓகேவா? நம்ம இந்தியா எப்போ கிடச்சிருக்கு? நம்ம க்ளோஸ் வச்சது வந்து 920 க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னு இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். என்ட்ரின்னு 921 என்ட்ரி எடுத்துருவோம். நம்ம டார்கெட் எப்போ ரீச் ஆகிருக்கு? கரெக்டாக 31. அழகாக ஒரு 12 நிமிஷம்னா ஈஸியாக 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட் தான். மேக்ஸிமம் 30 நாள் கூட போகலாம். இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. நம்ம மினிமம் 10 பாயிண்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகிடலாம். ஆனால் எப்போயும் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ்? நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு? 921 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம டார்கெட் எப்போ வந்திருக்கு? நம்ம என்ட்ரி வந்து 921 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து என்னது? 229 பார்த்தீங்க. கரெக்டாக 933 அழகாக 12 நிமிஷத்தில் நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. மினிமம் 1 மந்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பற்றி பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் எடுத்துகிட்டு அது நியரஸ்ட்டாக இருக்க பிஃபோர் இருக்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இப்போ நேற்றோட ப்ரீவியஸ் க்ளோசிங் என்னது? 25,069. அப்புறம் ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்தோம்னா 25,000 எடுத்துக்கலாம். இந்த 25 பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அது எப்படின்னா மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து 16ஆம் நீங்கள் ஓப்பன் பேஸ் என்னது? 25,073. அப்போனா நேற்று வந்து 69, இன்றைக்கி 73. கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நான் கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸை ஃபஸ்ட்டு டேக்கனே வச்சுக்கணும். டேக்கனை வச்சுட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். இந்த ஜோனை தாண்டி எப்போ 1 மினிட் கேன் க்ளோஸ் வைக்கிறதோ நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா கைஸ்? இப்போ இதோட ஹை பாயிண்ட் என்னது? 253. இதோ 35 மைனஸ் பண்ணது 218. இந்த 218 வச்சுட்டு 1 மினிட் கேன்னு மாற்றிக்கோங்க. 218 தாண்டி ஏதோ 1 மினிட் கேன்னு க்ளோஸ் வச்சுன்னா என்ட்ரி எடுத்துடணும். கரெக்டாக பாருங்களேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் கரெக்டாக அந்த 218 பாயிண்ட்லேருந்து பாருங்கள். இந்த 218 பாயிண்ட்லேருந்து கீழே க்ளோஸ் வச்சுச்சு. நமக்கு வந்து மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். பார்த்துங்க, அப்படி கீழே போயிட்டு அப்படி மேலே வந்துச்சுப்பாங்க. மேலே போய் கரெக்டாக இந்த லெவலில் க்ளோஸ் வச்சு கரெக்டாக 218 மேலே க்ளோஸ் வச்சுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டிலானா இந்த கேண்டிலோட ஓப்பன் பேஸ் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட். கரெக்டாக பாருங்க. கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகிடுப்பாங்க. கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. கரெக்டாக 921 என்ட்ரி எடுத்துருக்கோம். 933 க்ளோஸ் பண்ணிடணும். மினிமம் 12 நிமிஷத்துக்கு 10 பாயிண்ட் எடுத்தாச்சு. ஓகேவா? பாருங்கள் மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகிடும்னு பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். மேலே நல்ல மூவ் ஆகி நமக்கு நம்ம மினிமம் 10 பாயிண்ட் தான். இந்த 35 தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா மினிமம் மார்க்கெட் மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மினிமம் 10 பாயிண்ட் எடுத்தாலே போதும். ஏன்னா சப்போஸ் எப்போ ரிவர்ஸ் ஆகலாம், அதுக்காக தான் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்தாலே போதும். ஓகேவா? பாருங்கள் மார்க்கெட் பாருங்கள். மேலே தான் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன்னா ஏன் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ் ஆகிருக்குன்னா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? கரெக்டாக ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே போயிட்டு மறுபடியும் அந்த ஓப்பன் ப்ரைஸ்லேயே க்ளோஸ் வச்சுருச்சான். இப்படி வச்சாலே மோஸ்ட்லி மார்க்கெட் மூவ்மெண்ட் வாய்ப்பு இருக்குது. ஓகே கேஸ், இப்படி ஈஸியாக ட்ரேட் பண்ணணும். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். டெய்லி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அன்னன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.